ஒரு இந்தி படம் தமிழ் டப் ஆயிட்டு கலெக்ஷனை ரெக்கார்ட் பண்ணா நமக்கு எல்லாரும் சந்தோஷம் தானே. அதுவும் சீனியர் ஆக்டர் தான். அவரா இன்னும் கதையின் நாயகன் தான், ஹீரோ தான். ஹீரோ செம்மணி அவங்களாம் பண்றாரு அவரு. அக்ஷய்குமார் அவரோட சேர்ந்து டைகர் ஷராஃப் அவர் ரெண்டு பேரும் இவங்களுக்கே ஏஜ் டிஃபரன்ஸ் பாருங்க. ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து குரு சிஷ்யன் மாதிரி, நம்ம தமிழ்ல சொல்லணும் செல்லமா, தலைவன் ஒரு தொண்டன் அந்த மாதிரி அசத்தி இருப்பாங்க படத்துல. அந்த படத்தை பத்தி தான் இவன் பேச போறோம். தியேட்டர்ல ஃபேன்ஸ் அவ்வளவு செலிப்ரேட் பண்றாங்க. ஒவ்வொரு ஆக்ஷன் சீனுக்கும் கிளாப்ஸ் தான், பிரமிக்க வைக்கிறாங்க. பிரம்மாண்டம், இந்தினாலே பிரம்மாண்டம் தான். எதுக்குமே அவங்க தயங்கவே இல்லை, அவ்வளவு சிறப்பா பண்ணியிருக்காங்க. முக்கியமா ராணுவ வீரர்களுக்கு மரியாதை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அந்த விஷயத்தெல்லாம் சொல்ற சீன்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த படத்துல பிருத்திவிராஜ் சார் வில்லன் நடிச்சிருக்காரு. அவர் ஏற்கனவே தமிழ்ல வந்து பல வருஷத்துக்கு முன்னதான், இப்ப இல்ல, ஃபர்ஸ்ட் அவரு பாஸ்கர்ன்ற கதாபாத்திரத்துக்கு அவ்வளவு உயிரை கொடுத்து வில்லனா, அழகான வில்லனா அப்படி ஒரு பேர் கொடுத்தாங்க அவருக்கு அந்த படத்துல. பணம் பணம் பணம், பணத்துக்காக என்ன ஒன்னா செய்வார். ஸ்ரீகாந்த் சார் படத்துல நடிச்சது அந்த ஒரு இது, அதுதான் ஞாபகம் வந்து இந்த படம் பார்த்த உடனே. ஆனா அதுல கொஞ்சம் சீனியர், கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு, அந்த பேஸ்ல ரியாக்ஷனு, அவர் சொல்லணுமா, அவர் பிறவி நடிக்கிற மாதிரி தானே வசதி இருப்பாரு. கெட்டப்பே டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் சீனே வந்து ஒரு வில்லன் ஒரு விஷயம் வந்து, இவங்க ஒரு இடத்துல ஒரு, இப்போ விஞ்ஞானத்துல நிறைய டெவலப் பண்ண சொல்றாங்க இல்லையா, நுண்ணறிவு, அந்த ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட், அது ஒரு பாதுகாப்பு விஷயத்த ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்போது வில்லன் குரூப் வந்து அதை கடத்திட்டு போற மாதிரி. நிச்சயமா அந்த சீன் பார்க்க எனக்கு விக்ரம் ஃபர்ஸ்ட் அந்த படம் ஞாபகம் வந்தது. அப்பயே தலைவர் கலக்கிட்டாரு. எழுத்துல வாத்தியார் சுஜாதா சார் கதையில எவ்வளவு சிறப்பா இருக்கும். அக்னிபுத்திராக தூக்கி போவாங்க இல்லையா, அது நிச்சயமா வேற வழி இல்ல, ஞாபகம் வந்தது எனக்கு, அதை சொல்ல யதார்த்தமா சொல்றேன். தூக்கிட்டு போவாங்க. அப்ப வில்லன் பேச காட்டின உடனே மாஸ்க் தான் போட்டிருப்பாங்க. வில்லனை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு அவமானமா, அதாவது சீட் பண்ற மாதிரி டைலாக் பேசியிருப்பாங்க. அதுக்குதான் அவங்களுக்கு கோவம் வரும். அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண யாருக்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்கலாம் பார்த்தா, அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரோடக்ஷன் ஆவாங்க. யாருன்னா இவங்க ரெண்டு பேருமே சின்சியரா இருந்தும் பாதிக்கப்பட்டவங்க. அந்த பாதிக்கப்படுற விஷயமும் இவங்களுக்குள்ள நடக்கிற விஷயம் தான் ஒரு விஷயம் வரும். அவங்க சொல்லியும் கேட்காம ஒரு விஷயம் அவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஒரு போஸ்ட் வந்து நீக்கி வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட தான் உதவி கேட்க போவாங்க. அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க போற சீனுக்கு ஒரு லேடி காவல்துறை, அது ராணுவத்துறையில வர அதிகாரி வருவாங்க. அவங்க போர்ஷன் சூப்பரா இருக்கும், அவங்க ஃபைட்டிங் சூப்பரா இருக்கும். முக்கியமா அவங்க பாடி லாங்குவேஜ், லீனா இருந்தாலும் அசத்தல் மாதிரி, சூப்பர் பவர் ஹீரோயின் மாதிரி தான் ஒரு கலக்கல் இருப்பாங்க. அவங்க போய் இவங்களை தேடி போய் பார்த்தா, இவர் ஒரு இடத்துல வேற வேலை செய்வாரு. அவருக்கு சொல்லுவாரு, நான் காத்துட்டு இருந்தேன், இங்க எப்போ வருவீங்களா, ரொம்ப காமெடி பண்றாங்க இவங்க அப்படின்னு. அவரை போய் பார்த்தா அவர் வந்து எண்ணெய், இந்த நிலக்கரி எண்ணெய் சொல்லுவோம் இல்லையா, அதுல ஒரு விஷயம் அவர் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கு தனியா அவர் ராஜாங்கம் நடத்திட்டு இருப்பாரு. மறுபடியும் நீ வந்துட்டு அவனுக்கு வெக்கமே இல்லையா, மானமே இல்லையா, தன்மானமே இல்லையா, ஒரு கம்பெனி வரும். அதெல்லாம் ஜாலியா இருக்கும் ரெண்டு பேரும் பேசுறது. இப்ப இவங்க ஒன்றா சேர்ந்து இவங்க அதை அந்த ஒரு கண்டுபிடிக்க வராங்க. அப்போ வந்து ஒரு பெண் உதவியாளர், எல்லாம் தெரிஞ்ச விஷயம் ஒருத்தர். அதுவும் எனக்கு விக்ரம் படம் தான் ஞாபகம் வந்தது. நீ என்னதான் சூப்பர் ஹீரோ பவர் கண்டாலும் உனக்கு ஒரு கம்ப்யூட்டர் லெவலில் ஒரு ஹெல்ப் பண்ண ஒரு பொண்ணு வேணும், லிசின் கரெக்டாக அறிமுகம் இல்லையா, அந்த மாதிரி இதுல வந்து ஒரு பெண் கதாபாத்திரம் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அவங்க பேசுற விஷயம்லாம் ஜாலியா இருக்கும். முக்கியமா அவங்க ஒரு சீன்ல உயிரே காப்பாத்துற மாதிரி ஒரு சூப்பரா இருக்கும் அந்த ஃபைட்டு. ரோட்ல நடக்கும் ஆக்ஷன் சீனு, வேனு, காரு, ஜம்பிங், அந்த சேசிங், என்னென்னவோ பண்றீங்க. அவங்க தான் கட்சியில ஹீரோ தான் ஜெயிப்பாங்க. அதுக்கு நிறைய பேர் கிண்டல் பண்ணிருக்காங்க. சினிமால அப்படிதான், ஹீரோ தான் ஜெயிக்கணும், வேற வழி இல்லை. லாஜிக் எல்லாம் பார்க்க கூடாது. நம்ம அந்த நேரத்துல சந்தோஷப்பட்டோமா, அதை மட்டும் தான் பார்க்கணும். அப்படிதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து வில்லன் எப்படின்னா, அந்த காலத்துல சில சில பேர் சாப விமோசம் பண்ற மாதிரி, அவங்க தவம் பண்ணி ஒரு வரத்தை வாங்கிட்டு யாராலையும் எங்களை அழிக்க முடியாத மாதிரி வர வாங்குவாங்க இல்லையா. அப்ப கடவுள் வேற அவதாரத்தை அவங்க அழிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது இல்லையா. அந்த மாதிரிதான் அந்த வில்லன் வந்து குளோனிங்ல ஒரு விஷயம் பண்ணிட்டு தன்னை மாத்திக்கிட்டு, அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணாலும் இவங்களை அழிக்க முடியாதுன்ற மாதிரி மாறி மாறி சீன் வரும். அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுல ஒரு பிளாஷ்பேக் என்னன்னா, இவங்களுக்குள்ள கனெக்ஷனு, ராணுவத்துக்காக ஒரு விஷயம் ஒரு பண்ணிருப்பார் பிருத்திவிராஜ். ரொம்ப டேஞ்சர் அந்த விஷயம். அந்த விஷயமும் எந்திரன் படத்துல ஒரு விஷயம், அதுவும் சுஜாதா சார் தான், வேற வழி இல்ல, வாத்தியார சொல்லிதான் ஆகணும். அழகா அவர் சொல்லியிருப்பாரு, மிலிட்ரியில ஒரு ரோபோ வந்தா என்ன நடக்கும், அது தவறான ஒரு விஷயம், அதை எப்படி அக்செப்ட் பண்ண முடியும், அதுக்குதான் அந்த சீன்லாம் ஞாபகப்படுத்திக்கோங்க. அது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா, தப்பா ஒரு விஷயம் போயிடும். நம்ம ஒரு ஆர்டர் பண்ணா வேற மாதிரி போயிடும். ஆனா இங்க தேவை மனசாட்சி. நான் இவங்களை ஏன் கிண்டல் பண்ணாலும், இவங்களை வந்து போஸ்டிங்ல இருந்து எடுத்தாலும், இவங்க மனசாட்சி சொல்றதுதான் கேட்பாங்க. அதுதான் அந்த ஒரு இந்தியனுக்கு பெருமை, ஒரு ராணுவ வீரனுக்கு பெருமை. அதனால இதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம் சொல்லிட்டு அவர் பண்ண ஒரு கண்டுபிடிப்பை நிராகரிச்சிருவாங்க. அந்த அவமானத்தை தாங்க முடியாம வில்லனா மாற மாதிரிதான் கதை. சிம்பிளா வந்துருச்சா. ஆனா இதுக்காக இவங்க செய்யற விஷயம் தான் பிரம்மாண்டம். படத்துல அவ்வளவு சூப்பரா இருக்கும். வாரிசுகள், அக்ஷய்குமார் தனி, அது போக டைகர் ஷராஃப் பொண்ணு, அப்புறம் சோனாட்சி சின்ஹா, இவங்க எல்லாம் அவ்வளவு அவங்க ஒரு முக்கியமான கேரக்டர். தன்னை வந்து ஒரு முழுசா இந்த வயசுல இன்வால்வ் ஆயிட்டு, வயசு ஏன் சொல்றேன்னா நடிப்புக்காக சொல்ல வர, தப்பா சொல்லல, குறைச்சி மதிப்பிடல. அவ்வளவு அழகா இருப்பாங்க. ஒரு டான்ஸ் வேற சூப்பரா பண்ணுவாங்க. இப்படி நடக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட்ல ஒரு பிளாஷ்பேக் சீன் அவங்களை பத்தி காட்டும் போது ஒரு விஷயம் வரும். அது ஒரு நிஜமான விமான கடத்தல் நடந்தது இல்லையா,
நம்ம ரொம்ப வருத்தப்படுற ஒரு விஷயம். வேற வழி இல்லாம அவங்க ஏமாத்திட்டு போயிடுற ஒரு தவறான விஷயம் தான் அது. அது வந்து நான் எனக்கு ஒரு விஷயம் அதுல கனெக்ஷன் என்னன்னா, வேலூர் சார்ந்த ஒருத்தர் எனக்கு தெரியும் அதுல. அவர் அந்த விமானத்துல மாட்டிக்கிட்டு அவர் இன்டர்வியூ எல்லாம் கொடுத்து பிரபலமானார். அப்போ வருத்தப்பட்டாரு. நடந்துருச்சு, ரொம்ப சோகமா இருக்கும். அவங்க அப்பா அம்மா எல்லாம் அவங்க சொந்தக்காரங்க சென்னை ஏர்போர்ட் வந்து கதறது. இந்த அளவுக்கு மீடியா இல்ல, கம்மி தான். ஆனா அதையும் இன்டர்வியூ எல்லாம் போட்டு எடுத்து போட்டாங்க. என் பையன் உயிரோட வந்தா போதும். அந்த ஒரு சொல்லும் போதே வலிக்குது மனசு. அந்த ஒரு விமான கடத்தல சம்பந்தப்பட்ட ஒரு தீவிரவாதி உயிரோட இருக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அதுக்கப்புறம் வேற ஒரு முக்கியமான ஒரு பிரபலங்களை கடத்தி போய் விட்டுருவாங்க ஃபேமிலிய. அவங்கள காப்பாத்தா இவங்க ரெண்டு பேரும் ஆக்ஷன் சூப்பரா எடுத்துட்டு ஒரு போவாங்க. குதிரை விமானத்துல டிராவல் பண்ண மாதிரி குதிரையில இருந்து ஒரு பயணம். அங்க போய் அவங்க ஆக்ஷன் சீனு. அங்க போய் காப்பாத்த போகும்போது இவங்க தீவிரவாதிங்க ஜாலியா ஹிந்தி பாட்டை பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்பதான் அந்த டைட்டில் வர பாட்டு த கிரேட் அமிதாப் ஜியும் கோவிந்தா சாரும் டான்ஸ்ல சும்மா லைட் மூவ்மெண்ட்ல தான் கலக்குவார் எப்பவுமே. அவரு தன்னுடைய ஹைட்ல ஒரு கலக்குவாரு. அந்த சாங் போய் இவங்க ரசிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க உள்ள போய் பட்டாசு கொளுத்தி போட்டு ஒரு பாம்பு போடுற விஷயம், மிஷின் கன் ஷூட்டிங், எல்லாம் எல்லாம் சூப்பரா இருக்கும். கத்தியில் அடிக்கிறது, கொலை பண்றது, இந்த வில்லன்ஸ் டெரரிஸ்ட் அட்டாக் பண்றது. ஏன்னா அவங்க செத்துதான் அவனுக்கு தேச துரோகி மாதிரி தானே, தியாகம்ன்ற பேர்ல என்ன தப்பு தப்பா பண்றானுங்க சொல்லிட்டு அவ்வளவு சூப்பரா இருக்கும். எல்லாம் முடிஞ்சு என்னடா ஒரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேன்னு சொல்லும் போது ஒரு விஷயம் ஆக்ஷன் பண்ணுவாங்க. அதுவும் சூப்பரா இருக்கும். பத்திரமா அவங்களை காப்பாத்திடுவாங்க. அப்படிதான் ஆக்ஷன் அவங்க இன்ட்ரெஸ்டிங் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அவங்க மறுபடியும் இந்த டீமுக்குள்ள வந்து எப்படி காப்பாத்துறாங்க, அதுதான் கதை. அதுல ஒரு குளோனிங்ல இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் உருவாக்கி வச்சிருப்பாங்க. இது பார்த்தா அதுன்னு ஜெனரல் அவங்களுடைய தலைவர் கேப்டன் ஹை அபிஷியல் அவரையும் ஒரு உருவாக்கி வச்சிருப்பாங்க. இவங்க மூணு பேரையும் காலி பண்ணிட்டு தான் போய் அந்த ஒரு அவங்க கடத்தி போனாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்த நம்ம கைப்பற்ற முடியும் போது அவ்வளவு சீன் இன்ட்ரெஸ்டா இருக்கும். நம்ப முடியாது, கடைசி செகண்ட்ஸ் தான் டைம். அதுக்குள்ள அவங்க செஞ்சு அவனு காப்பாத்துவாங்க. அந்த வில்லன் பிரித்திவிராஜ் அந்த குரூப்பை முறியடிச்சிட்டு தேசத்தை காப்பாத்துற மாதிரி தான் படம் முடியும். ஆக மொத்தம் இந்த வெயில்ல இது ஒரு தீபாவளி மாதிரி. மிஷின் கன் பறக்க, அந்த குண்டுகள் பறக்க, வெடிகுண்டு வெடிக்க, தீப்பிழம்பாக, மசாலா மார்க்ஸ்ல வேற எந்த லாஜிக் இல்லாம பார்க்காம படத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படலாம். அப்படி வந்த படம் தான்.